கேப்பபிலிட்டியே இல்லாத பிரைம் மினிஸ்டர் வந்து பவரில் இருந்துச்சுன்னா பப்ளிக் இப்படி தான் சஃபர் ஆகும். ரொம்ப கம்மியான விலையில் வாங்கும்போது நீங்கள் ப்ரைஸ் குறைக்கல, இன்றைக்கி அங்கே விலை ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே விலை ஏற்றுறீங்க. இதை வந்து ஆஸ் ஏ காமனாக என்னால் இது ஏற்றுக்க முடியாது. ஆனால் கேஸ் ரேட்டு தான் டபுளாக ஏறின மாதிரி இருக்குது. எல்பிஜி கேஸ் ஆட்டோது 60 ரூபா இருந்தது, இப்போ 90 ரூபா, ஒரு சில இடத்துல 100 ரூபா. இன்னும் எப்படி இதை டீல் பண்ண போகிறேன்னே புரியல. இந்த 1 இயருக்கு ஃபுல்லாக ஏறிட்டு தான் இருக்கும். மேபி இன்னொரு நியர்பை ஒரு 10 ருபீஸ் கூட ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெட்ரோல் டீசல் வந்து விலை உயர்த்தியிருக்காங்க. முந்தா நாள் 3 ரூபா ஏற்றுனாங்க, இன்றைக்கி ஒரு 85 பைசா ஏற்றிருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க? ஆனால் அநியாயமாக ஏற்றிட்டு போயின்னு தான் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நான் 6 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். அது ஏற்றக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏற்றிட்டாங்க, என்ன பண்ண முடியும்? நாங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் நம்பர் இது. பப்ளிக்காக வந்து கவர்மெண்ட்டோட ஃபெயிலியருங்க இது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபெயிலியரு. ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து கேப்பபிலிட்டியே இல்லாத பிரைம் மினிஸ்டர் வந்து பவரில் இருந்துச்சுன்னா பப்ளிக் இப்படி தான் சஃபர் ஆகும். இதே கம்மியாக தான் ஏற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எங்கேயோ போயிட்டுருக்குல்ல. ஸோ இதுக்கு முன்னாடி கம்மியாக இருக்கும்போதும் அதே ரேட்டு தான், இப்போ அதிகமாக இருக்கும்போதும் அதே ரேட்டு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இன்னொரு 20 ரூபாய்க்கு மேலே ஏறுன்னு தான் எனக்கு தோணுது. பயமாக இருக்கா? ஆமாம், பின்ன பயமாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இவங்க டேக்ஸ்லாம் இருந்தது, ஸ்டேட் டேக்ஸு, சென்ட்ரல் டேக்ஸ்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் கம்மி பண்ணியுமே அவங்களுக்கு லாபம் வரலன்னும் போது அவங்க ஏற்றி தான் ஆகணும். இதெல்லாம் எப்போ முடியும்னு தெரியல. அதுக்கேற்ற ரேட்டும் சவாரிக்கும் வர்றது கிடையாது, கேட்டாலும் தர மாட்டேங்கிறாங்க. எப்படி போக போகுது என்ன ஏதுன்னு தெரியல. என்ன பண்ண போகிறோம்? இது வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் நடக்கிறதுனால அந்த ஒரு இம்பேக்டில் தான் இந்த வந்து அந்த டிமாண்ட்னால தான் இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து ஏற்கனவே பேரலோட விலை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தப்போ இவங்க ப்ரைஸிங்லாம் குறைக்கல. ஆனால் இப்போ வந்து பேரல் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ரேட்டு ஏற்றுறாங்க. இதை வந்து ஆஸ் ஏ காமனாக என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியான விலையில் வாங்கும்போது நீங்கள் ப்ரைஸ் குறைக்கல, இன்றைக்கி அங்கே விலை ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே விலை ஏற்றுறீங்க. இதை வந்து ஆஸ் ஏ காமனாக என்னால் இது ஏற்றுக்க முடியாது. ப்ரைஸ்லாம் மாறக்கூடாது, ஸ்டாண்டர்டாக எப்போது விற்கிற ப்ரைஸில் விற்றுச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக. சார், இது வந்து பெட்ரோல் டீசல் ஏற்றுறது எல்லாமே மத்திய அரசோட இதுதான். இப்போ நம்ம மாநிலத்தில் இருக்கோம். இப்போ மத்திய அரசு சொல்கிறாங்க போரின் காரணமாக நமக்கு வந்து கச்சா எண்ணெய் கிடைக்கிறது இல்லைன்னா, ஆனால் நம்ம கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். எங்கே வாங்குறோன்னா ரஷ்யாவில் வாங்குகிறோம். செய்திகள் சரியா, அந்த செய்திகள் விவரமாக நம்ம சொன்னால், நேற்று கூட அமைச்சர் சொன்னாங்க தொலைக்காட்சியில், இது போல் நமக்கு இருப்பு இருக்குது, கச்சா எண்ணெய் இருப்பு இருக்குது, அதனால் யாரும் கலங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா இந்த மாதிரி ஐயப்பாடுகள் நமக்கு வந்துட்டு இருக்குது, செய்திகள் வந்துட்டு இருக்குது. எப்படின்னா நீங்கள் என்ன சிக்கனமாக யூஸ் பண்ணணும், அப்போது நம்ம வெளியில் போனால் நம்மளுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும் இல்லையா? நான் ஆஃபீஸ் போனால் எனக்கு எப்படி, நான் ஒர்க் அட் ஹோம், எங்கள் ஆஃபீஸில் நான் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், நான் எப்படி வெளியில் போனால் எனக்கு எப்படி என்னோடய வாழ்வாதாரம் கம்மியாகும் இல்லையா? அப்போது இது வந்து மத்திய அரசு தான் நம்மளோட மக்களை வந்து அவங்க தான் பாதுகாக்கணும். நம்ம அவங்களுக்கு கீழே இருக்கோம், அவங்க தான் நம்மளுக்கு பாதுகாப்பு தரணும், அவங்க தான் இதுக்குண்டான தீர்வுகளை நமக்கு செய்யணும். சரி, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெட்ரோல்லாம் பார்த்து சிக்கனமாக யூஸ் பண்ணுங்க, நிறைய இடத்துக்கு போகாதீங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஆனால் 4 பேராக போனால் காரு இல்லைன்னா 2 வீலர், அது மைலேஜ் வர வண்டி தான். மற்றபடி இந்த ஆக்டிவா இதெல்லாம் கிடையாது. நாங்களாம் சிக்கனமாக பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் கூட்டாக தான் நான் வருவேன், இல்லைன்னா உட்காந்து கிடப்போம். நாங்கள் சிக்கனம். பெரிய கொஞ்சம் வசதியான ஆளுங்களாம் அவங்க வெட்டியாகவே ஓட்டலாம், அது மாதிரி ஆளும் இருக்குது. அதான் சொல்ல முடியும். அவர் 50 வண்டியில் போகிறாரு, அவங்க மினிஸ்டர்லாம் வந்து 50 வண்டியில் போகிறாங்க. மக்கள்லாம் வந்து நடந்து போகணுன்னு சைக்கிளில் போகணும் எதிர்பார்க்குறாரு. தப்புங்க, அது கேப்பபிலிட்டி இல்லைல்ல, அதோட அவுட்கம் தான் இதெல்லாமே. இல்லை, அப்படி இருக்காது. அதுதான் கேரளாவில் ஏதோ போட்டிருக்காங்கல்ல, ஒரு ஆளுக்கு இவ்வளோதான் டீசல், இவ்வளோதான் பெட்ரோல் வாங்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி வராத வரைக்கும் நமக்கு பரவாயில்ல. ஆனால் கேஸ் ரேட்டு தான் டபுளாக ஏறின மாதிரி இருக்குது. எல்பிஜி கேஸ் ஆட்டோது 60 ரூபா இருந்தது, இப்போ 90 ரூபா, ஒரு சில இடத்துல 100 ரூபா. ஆனால் எங்களுக்கு வர ரேட் எல்லாமே அதே ரேட்டு தான் வருது. ஸோ அப்படின்னும்போது இன்னும் எப்படி இதை டீல் பண்ண போகிறேன்னே புரியல. இல்லை, அது டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது நம்ம எப்படி உள்வாங்கணும்னா, அது ரொம்ப டிமாண்ட், இது ரொம்ப ஷார்ட்டேஜில் இருக்குது, அவ்வளோதான். நமக்கு இப்போ அந்த போருக்கு முடிவுக்கு வந்தால் தான் நம்ம அது போக முடியும். மேக்ஸிமம் அவர் சொல்கிற ஐடியாலஜி கரெக்டு. நம்ம கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் டிமாண்ட் குறையணும். இன்னும் போக போக ஏறும்னு வேற சொல்கிறாங்க. ஏறிச்சுன்னா என்ன ஆகும்? ஏறியும் தானே இருக்குது, எதுவும் விலைவாசி கம்மியாக மாட்டேங்குது. ஏறினது இருக்குது. கண்டிப்பாக ஏறது தான் செய்யும். தலைமுறை ஒரு வீட்டுக்கு 4 வண்டிக்குது.
கார்லேருந்து டூ வீலர்லேருந்து சுசி அது எல்லாம் வண்டி இருக்குது. அதனால பெரும்பாலும் சவாரியே ஆகலை, அவங்களே எடுத்துக்கிறாங்க சொந்தமாக வண்டிகள் எடுத்து அவங்களே ஓட்டிக்கிறாங்க. ஏறுங்க, இன்னும் ஏறும். டாலர் விலை ஏறிட்டே போகுது. கேப்பபிள் இல்லாத பிரைம் மினிஸ்டர் இருந்துச்சுன்னா நாடு இப்படி சஃபர் ஆகும். இது இது வந்து ஆச்சரியம்லாம் கிடையாது, எதிர்பார்த்த ஒன்று தான். எவ்வளோ தூரத்துக்கு போகும்னு நினைக்கிறீங்க? போவுங்க, இன்னொரு 10 ரூபாய் மேலே ஏறினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எவ்வளோ சீக்கிரம் ஈரான் வர முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது. அது முடிஞ்சாதான் இதுக்கான ஏதாவது சொல்யூஷன் ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது முடியாத வரையும் ப்ரைஸ் கம்மியாக வாய்ப்பே இல்லை. என்ன பண்ண போகிறோன்னு புரியல, கஷ்டமாக தான் இருக்குது. அதுதான் எலெக்ஷன் அவங்களுக்கு இன்னும் ஒரு 1 இயருக்கு எந்த எலெக்ஷனுமே கிடையாது. இந்த 1 இயருக்கு ஃபுல்லாக ஏறிட்டு தான் இருக்கும். மேபி இன்னும் நியர்பை ஒரு 10 ருபீஸ் கூட ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் அடுத்த எம்பி எலெக்ஷனை முன்னாடி தான் குறைப்பாங்க, அது வரையும் குறைக்க மாட்டாங்க, ஏறிட்டு தான் இருக்கும். 25 ரூபா இருந்தது ஐயா, அதுக்கப்புறம் 2 ரூபாய் ஏற்றினாங்க ஐயா, அப்புறம் 100 ரூபாய் ஏற்றினாங்க, அப்புறம் 104 ரூபாய். இது வந்து இப்போ கச்சா எண்ணெய் வந்து குறைஞ்சிட்டா நம்மளுக்கு குறைச்சிருவாங்களா? கிடையாது. இது நம்ம தான் அது சிந்திக்கணும், பொதுமக்களாக நம்ம தான் செயல்படணும். இது வந்து அவங்க ஏற்று தான் அவங்களோட செயல்பாடு ஏற்றிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா கேட்டால் பொருளாதாரம் கம்மியாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பணம் விற்க ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ பெட்ரோல்னா நீங்கள் தங்கம்னா வாங்காது சொல்கிறீங்க. தங்கம் வாங்காது என்னோட சுயநலம். நான் பெட்ரோல் போடாது என்னோட சுயநலம். இப்போ நான் வாங்காதுன்னு எப்படி நான் செயல்படுத்த முடியும்? இப்போ இது வந்து அவங்க தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஆதரவாக கொடுக்கணும். அவங்க தான் நமக்கு வந்து நிலையாக நின்று நம்ம மக்களை வந்து ஆதரிக்கணும். இதுதான் என்னோட கருத்து, தனிப்பட்ட கருத்து. நான் வந்து அவங்க இது வந்து கண்டிப்பாக ஏற தான் செய்யும். வரப்போகிற இந்த தேர்தல் வர வரைக்கும், இந்த நாடாளுமன்ற தேர்தல் வர வரைக்கும் ஏற தான் செய்யும். அதனால் இது வந்து நம்ம எப்படி எதிர்பார்க்கணும், நம்ம தான் சிந்தித்து நம்ம தான் செயல்படணும். நம்மளுடைய தேவைகளை நம்ம தான் கம்மி பண்ணிக்கணும். இப்போ சில மாநிலங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டுப்பாடோடு வச்சுருக்காங்க. ஒரு 2 பேர் வெளியே எங்காச்சும் போனால் 2 பேர் பைக்கில் போங்க, காரில் 4 பேர் இப்படிலாம் சொல்லிடுறாங்க. இது நல்ல ஒரு அறிகுறி தான். ஏன்னா பொருளாதாரத்தை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணுறது நல்ல ஒரு நிகழ்வு தான். ஆனால் இது இப்போ என்னை பற்றி நான் பேசுகிறேன், மற்ற அடித்தரமட்ட மக்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு தான் ஐயா. இப்போ வந்து சில பேர் இப்போ சிற்றுண்டி சாலையெல்லாம் முடியாச்சு, பெரிய ஹோட்டலில் வந்து சில உணவுலாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போனால் நம்மளோட பொருளாதாரம் வந்து ரொம்ப கம்மியாகிடும். இது என்னோட தனிப்பட்ட கருத்துங்க ஐயா. ஆட்டோ ஓட்டுறீங்க, ஏற்றிருக்காங்க, இப்போ அதுக்கு அது எதாவது கட்டுப்படி ஆகுதா? கட்டுப்படிலாம் இப்போதைக்கு ஆகலை சார். ஸ்கூலில் லீவு, இது ஸ்கூல் ஓடினா எங்களுக்கு ஓரளவுக்கு ஓடும். இப்போதைக்கு சுத்தமாக இல்லை. அவ்வளோ ஒரு 400 300 சம்பாதிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அதில் டீசல் பெட்ரோல் போட்டுக்கணும். அடுத்து வந்து வீட்டுக்கும் பார்க்கணும். நாங்களும் ஒரு கோட்ரு வாங்கணும். உண்மையை சொல்லிடுறேன். இப்படிலாம் போய் நிற்குது, அப்படியே பெரட்டி போகுது. ஒன்றும் இல்லை, இது மாதிரிலாம் கிடையாது, இப்போ கிடையாது. ஓகே, ஆஸ் அ பப்ளிக்காக கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கவர்மெண்ட்டு மாறணுங்க, மாறிச்சுன்னா வந்து எல்லாம் சரிப்பட்டு வரும். போன வாட்டி புதுசாக வந்த கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பெட்ரோல் ஹைக் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. இப்போ ஒரு புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, அது செயல்படுத்த நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் புதுசுங்க, இவர் கற்றுக்கிறதுக்கே 3 வருஷம் ஆகிடும். 4வது வருஷம் 5வது வருஷம் வந்து அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவருக்கு தெரியாத ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு ஸ்டேட்டை பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டேட்டை கொடுத்துட்டு இப்போது இருக்கிற பெர்ஃபார்மன்ஸை வந்து அவர் ரீட்டைன் பண்ணாலே பெரிய விஷயம். அதுவே வந்து நடக்குமான்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. ஸோ டவுன்ஃபால் வந்து கண்ணுக்கு எதிர்க்க நிறைய தெரியுது. வெயிட் பண்ணி பார்த்தோன்னா அந்த டவுன்ஃபாலை வந்து நம்ம பார்க்கலாம். பட் ஷுவராக டவுன்ஃபால் இருக்குது, ஸ்டேட்டுக்கும் இருக்குது. ஆப்வியஸ்லி கண்ட்ரி வந்து டவுன்ஃபாலில் தான் போயிட்டு இருக்குது. ஸ்டேட்டாவது ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இப்போ அதுக்கும் வந்து நம்ம ஒரு பீகார் மாதிரியோ உத்தரப்பிரதேஷ் மாதிரியோ நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியதுதான். சரிங்களா? அவங்க எவ்வளோ பண்ணாலும் கம்மியாக இல்லை, இருக்கிறத கொஞ்சம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணலாம்ல. அதுக்கு இப்போ ஆக்சுவல் ப்ரைஸ் என்னன்னு தெரியலல்ல நமக்கு, க்ரூட் ஆயில்டு. ஸோ ஃபஸ்ட்டுன்னா ஒரு $40 இருக்கும்போது இவங்க 100 ரூபா போட்டாங்க, ஆளுக்கு 30 ரூபா எடுத்துக்கிட்டாங்க. இப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸே $100 மேலே போயிட்டுருக்கு. இப்போ இதில் டேக்ஸ் எவ்வளோ பிடிக்கிறாங்கன்றதும் நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக கம்பெனிக்கு எவ்வளோ போகுதுன்றதும் தெரியாது. ஸோ இதில் இவங்க எவ்வளோ கம்மி பண்ணுவாங்கன்றது சாதாரண மக்களுக்கு நமக்கு அது புரியாது. கம்மி பண்ணணுன்னா கம்மி பண்ணால் எங்களுக்கு நல்லது தான். ஆனால் இது எவ்வளோ கம்மி அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ வேறு நம்மளது புது கவர்மெண்ட் வேறு. ஸோ அவர் எப்போ இதை பண்ணுவாருன்னு தெரியாது. அதனால் ரொம்ப டவுட்டு தான் இவங்க கம்மி பண்ணுவாங்கன்றதான். அவங்கள எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. அட்லீஸ்ட் எவ்வளோ முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி சிக்கனமாக யூஸ் பண்ண தான் முடியும் நம்மளால். இந்த ஒரு மனநிலை எப்படி பார்க்குறீங்க? கம்மியாகும் போது அப்படியே நியூட்ரலாக அப்படியே ஏற்றவும் இல்லாமல் குறைக்கவும் இல்லாமல் அப்படியே இருக்காங்க, ஆனால் ஏறினா மட்டும் ஏற்றுறாங்களே. இது ரூலிங் பார்ட்டி தான், அவங்க தான் சென்ட்ரலில் அந்த மினிஸ்டரு அவங்க லெவலில் தான் இது ஆக்சுவலாக இது வந்து ப்ரைவேட்டு தானே எடுத்து பண்ணுறாங்க இந்தியாவில். அதானி குரூப்ஸ் தான் பண்ணுறாங்க.
இது வந்து அவங்க தான் குறைக்கணும். இதை ஆக்சுவலாக அங்கே பாரல் விலை குறையும் போது அவங்க தான் பெட்ரோல் விலை குறைக்கணும். அதே மாதிரி அங்கே ஏறும்போது ஏற்றுனா அது வந்து உங்களுக்கு நியூட்ரல். இவங்க வந்து அங்கே குறையும் போது இங்கே குறைக்க மாட்டுறாங்க, அங்கே ஏறும்போது இங்கே ஏற்றுறாங்க, அவ்வளோதான். பட் நம்ம கேட்குற இடத்துல நம்ம இல்லை, நம்மளோட கருத்து சொல்கிறோம், பட் கேட்குற இடத்துல நமக்கு அந்த ஒரு 2-3 நாள் முன்னாடி ஒரு 3 ரூபா ஏத்துனாங்க, ஆமாம். இன்னைக்கு ஒரு 85 பைசா ஏத்திக்கிறாங்க. வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் எவ்வளவு போகும்னு நினைக்கிறீங்க? இப்போ சிஎன்ஜிக்கு எவ்வளவு போடுறீங்க? ஒரு கிலோக்கு எவ்வளவு ஆகுது? 95 ரூபா வருது. 95 ரூபா. அதான் 92 ரூபா இருந்தது, இப்போ 3 ரூபா ஏத்துனாங்க. 3 ரூபா ஏற்றிட்டாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க 3 ரூபா ஏற்றிச்சு, எதுவும் தெரியும். இன்னும் எவ்வளவு தூரம் போகும்னு நினைக்கிறீங்க? ரேட்டா ஆ, எவ்வளோ தூரம் போதோ போயிட்டு கிட்ட போக வேண்டியதான், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டம்னா நார்மலாக கறி சோறு சாப்பிட்றதோட மீன் சோறு, அது இல்லைன்னா சாம்பார் சாதம் இல்லை ரசம் சாதம் போட்டு சாப்பிட வேண்டியது தான், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இதை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க as a பப்ளிக்கா இந்த விலையேற்றத்தினால? நமக்கு நம்மளால் எப்படி நமக்கு ஒரு நம்ம சைடில் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நம்ம பெட்ரோல் யூசேஜ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிஎன்ஜி ஆட்டோ வச்சுக்கவங்க கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணால் நம்ம அந்த நார்மல் ஆகிற வரையும் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம்.